ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு ஒரு நபருடைய பர்த்டே. உங்கள் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தனுஷ் அவர்களுடைய பிறந்தநாள் தான் வந்து இன்னைக்கு மிஸ்டர் டி. ஸோ சினிமாவில், அதுவும் முக்கியமாக தமிழ் சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர். தமிழ் சினிமாவை தாண்டி அங்கிட்டு பாலிவுட், ஹாலிவுட் வரைக்கும் ரீச் ஆகியிருக்கக்கூடிய வெல் நோன் ஆக்டர்ஸ்களில் ஒரு ஆள். இப்போது இந்தியாவிலேருந்து ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லி ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இவரோட பேர் வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஹாலிவுட்லேயும் கிரேமேன் அப்படிங்கிற மாதிரி இந்த அவெஞ்சர்ஸ் டைரக்ட் பண்ண டேரக்டர்ஸோட ஒரு படத்தில் வந்து தலைவன் நடிச்சிருக்காப்புல. இதே மாதிரி மேபி ஃபியூச்சரில் எக்ஸ்மேனுக்குள்ள தனுஷை வந்து கேஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் கூட அந்த டேரக்டர்ஸ் ரூசோ பிரதர்ஸ் சொல்லியிருக்கனால, அப்பேற்பட்ட ஒரு நடிகர் தான் மிஸ்டர் டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் முதல் விஷயமா இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். அதை தொடர்ந்து பிறந்த நாளுக்கு அவருடைய படம், அந்த படத்தில் இருந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. பர்த்டேனாலே அப்டேட்ஸ் வந்து தர்றது வழக்கம் தானே. அப்படி இருக்கும்போது இட்லி கடை அந்த படம் இருக்கு இல்லையா, அவரே எழுதி இயக்கி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் என்ன சுகம் அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் வந்து எனக்கு பட்டுச்சு. அது என்ன அப்படிங்கிறதான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயமும் பேச போகிறோம். முதல் விஷயம், அந்த பாட்டு ஜிவி பிரகாஷோட இசையில், தனுஷோடைய வாய்ஸில் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அவருடைய வாய்ஸுக்கான ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இல்லையா, தனுஷோட வாய்ஸுக்கான ஒரு ஃப்ளேவர், அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக அந்த பாட்டில் வந்து உட்காந்துருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பவர் பாண்டி படத்தில் நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலில் ஒரு பாட்டு, இந்த களவு போன நிலவை நான் பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கும் தெரியுமா, அந்த ஒரு வைப்பு வந்து எனக்கு இந்த பாட்டு கேட்கும்போது கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டில் அந்த விஷுவல்ஸ்லேயே வந்து அந்த இட்லி கடை இருக்கு இல்லையா, அதோட பேர் வந்து காட்டியிருக்காங்க, சிவனேசன் இட்லி கடை அப்படிங்கிற மாதிரி. மேபி இந்த படத்தில் தனுஷ் அந்த கேரக்டர் பேர் வந்து சிவனேசனாக இருக்கலாம். அதை தாண்டி இன்னும் யார் யார் இருக்காங்க அப்படின்னா, நம்ம நித்யா மேனன் இருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம ராஜ்கிரண் சார் இருக்கார், சமுத்திரகனி அண்ணன் இருக்காங்க, அதுக்கப்புறம் இளவரசன் ஆக்டர் அவர் இருக்கார். இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, யூனிக்கான நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் வந்து இந்த படத்தில் இருக்காங்க. அவங்களோட அந்த செட் பிக்ஸு, ஷூட்டிங்கில் நடக்கிற வீடியோ அதெல்லாம் பார்க்கும்போது வந்து அவ்வளோ ஹோல்சமாக இருக்குது, சூப்பராக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி. எனக்கு இந்த செட் எல்லாமே வந்து பார்க்கும்போது ஒரு இயர்லி 20s அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து மேபி இந்த படம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா இது கொஞ்சம் பீரியாடிக் ஃபிலிம்னா ரொம்ப பீரியாடிக் இல்லாமல், நான் சொன்ன மாதிரி அந்த இயர்லி 20s இந்த பண்ணையாரும் பத்மினியும் படம் பார்த்துருப்போம், அதில் ஒரு டைம் பீரியட் காட்டியிருப்பாங்க இல்லையா, 2000 அந்த டைமில் நடக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் நடக்கக்கூடிய ஒரு கதையாக வந்து இருக்கலாம். ஏன்னா அந்த ஊரும் அந்த அவங்க ட்ராவல், ஒரு பஸ் ட்ராவல் காட்டியிருப்பாங்க, அந்த பஸ்ஸும் அந்த வில்லேஜஸும் ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இது எனக்கு இங்கே எங்கே இது குழப்பமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் போஸ்ட் ஒன்று விட்டாங்க, நம்ம அருண் விஜய் கூட அந்த ரிங்குக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு இட்லி கடை அப்படிங்கிற போஸ்ட். அதுக்கும் இந்த பாட்டுக்கும் இதில் காட்டியிருக்க செட்டுகளுக்கும் வந்து எங்கேயுமே எந்த சைடுமே சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை எப்படி மேட்ச் பண்ண போகிறாங்க, இங்கேருந்து எப்படி அந்த ஒரு ஜானர் ஷிஃப்ட் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து எனக்கு உண்மையிலே புரியல. அது என்ன அப்படிங்கிறது நம்ம படம் பார்த்தா தான் தெரிஞ்சுக்கணும். கடைசி வரையும் ஒரு சஸ்பென்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது இந்த படத்துக்குள்ளே. அது மட்டும் இல்லாமல் இந்த பாடல் வரிகளாக இருக்கட்டும், அது எல்லாமே இவங்க 2 பேரோட காம்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி திருச்சிற்றம்பலம் படத்தில் பார்த்துருந்தோம்னாலும் கூட அது டோட்டலாக ஒரு ஃப்ரெண்ட்லி வைப் தான் வந்து வந்துக்கிட்டு இருக்கும். இந்த படத்தில் ஒரு ரொம்பவே ஒரு நல்ல பையன் தனுஷ் அப்படிங்கிற மாதிரி. நல்ல பையன் தனுஷ்னா நான் எந்த மாதிரி சொன்னேன்னா, எனக்கு எந்த பிரச்சனையும் வேணாம்ப்பா, நான் பாட்டில் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த சிவசாமி இருப்பாப்புல இல்லையா, சிவசாமியோட அந்த ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் கேரக்டர் கொஞ்சம் சீடன்னு ஒரு படம் நடிச்சிருப்பார் தனுஷ் அவர்கள். அந்த சீடனோட கேரக்டரோட ரெஃபரன்ஸ் எனக்கு இந்த 2 கேரக்டரோட கம்பினேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு இந்த சிவனேசன் வந்து தெரிகிறாரு. மேபி அதோட ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கலாம், அந்த கேரக்டர் டிசைனே வந்து அந்த மாதிரி இருக்கலாம். நித்யா மேனன் அவங்களோட ஆக்டிங் இந்த ஒரு சின்ன சீன்ஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த ரோல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த லவ் போர்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது அந்தளவுக்கு ஒரு மாதிரி ஹோல்சமாக இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்புறம் ராஜ்கிரண் சார் வந்து ஒரு யங்கான கெட்டப்பில் தான் இருக்கார். எங்கன்னா ரொம்ப யங் இல்லை, எந்த முடியுமே நரைக்காமல் அந்த மாதிரியான ஒரு கெட்டப்பில் தான் இருக்கார். சமுத்திரகனி அண்ணனும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ எந்த மாதிரி ப்ளே ஆக போகுது, அவர் என்ன ரோல் ப்ளே பண்ண போகிறாரு அப்படிங்கிறது வந்து தெரியல. படம் பார்த்தா தான் தெரிஞ்சுக்கணும். பாட்டு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில். ஓகே, இந்த படத்தில் வேறு என்ன சொல்லியிருந்தாங்க அந்த பாட்டு முடியும் போது அப்படின்னா, October 1 வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து அந்த பாட்டில் மென்ஷன் பண்ணப்பட்டிருந்துச்சு. ஸோ இட்லி கடை நம்ம October 1 அன்னைக்கு வந்து பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுலேயே இன்னொரு முக்கியமான விஷயமும் பார்த்தேன். இப்போ தான் பரோட்டா கடையில் விஜய் சேதுபதி அண்ணன் கூட நித்யா மேனன் ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இட்லி கடையில் இங்கே தனுஷ் கூட வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வேர்ட்ஸ்லாம் வந்து அழகாக இருந்துச்சு. உண்மையிலேயே இதுவும் ஒரு தரமான படமாக வந்து அமையும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு
நம்பிக்கை வந்து கிடச்சிருக்கு இந்த பாட்டு பார்க்கும்போது. ஓகே, ஒரு குவாலிட்டியான ஒரு படம் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி. இது இவ்வளோதான். நான் இதுக்கு அடுத்து வந்து என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே இப்போ வரைக்கும் தமிழ் சினிமால ஒரு பெரிய லைனப்ஸ், அதுவும் பெரிய பெரிய டைரக்டர்ஸோட ஒரு லைனப்ஸ் வந்து வச்சிருக்க ஒரு ஆள் அப்படிங்கிற மாரி நம்ம டிஎன்ஏவை ஈஸியா சொல்லிடலாம். என்னென்ன லைனப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து நான் இங்க சொல்றேன் கேளுங்களேன். டிஎன்ஏவே எழுதி இயக்குற இட்லி கடை இருக்கு. அதுக்கப்புறம் தேரே இஷ்குமே அப்படின்னு சொல்லி அம்பிகாபதியோட செகண்ட் பார்ட் அப்படிங்கிற மாரி சொல்லப்படக்கூடிய அந்த படம் ஒண்ணு இருக்கு பாலிவுட்ல. அதுக்கப்புறம் இளையராஜா சாரோட ஒரு பயோபிக் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அப்துல் கலாம் சாரோட ஒரு பயோபிக் வந்து நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் விக்னேஷ் ராஜ், ராஜ்குமார் பெரியசாமி, மாரி செல்வராஜ், தமிழரசன், வெற்றிமாறன் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து பெரிய பெரிய டேரக்டர்ஸோட லைனப் வந்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி கூட்டணி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த காம்போ எல்லாமே வந்து சூப்பரான ஒரு படம் கொடுக்கக்கூடிய காம்போ அப்படிங்கிற மாதிரி சொன்னனால ஸோ அடுத்தடுத்து இருக்க லைனப்ஸ் எல்லாமே வந்து ஒரு பயங்கரமான லைனப்ஸாக வந்துருக்கு. நான் ரொம்ப ஆன்டிசிபேட்டடாக இருக்கிறது வந்து இந்த வெற்றிமாறனோட காம்போ வட சென்னை 2 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த இளையராஜா சாரோட ஒரு பயோபிக், அந்த லுக்கு, அது விஷயம் எல்லாமே வந்து ஒரு ரெட்ரோ தன்மையாக இருக்கும் இல்லையா, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நான் பயங்கர அவளோட இருக்கேன். உங்களுக்கு இந்த லைனப்ஸில் எந்த படத்து மேலே ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இது மட்டும் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இல்லாமல் இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்குது. என்னென்னா, நம்ம 1000ல் ஒருவன் 2 செல்வராகவன் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷோட இசையில் மறுபடியும் பார்ட் 2 வரப்போகுது அப்படிங்கிறத அவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அப்படி இருக்கும்போது தனுஷ் அதில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி முன்னாடி போய்கிட்டு இருந்துச்சு. இன்னும் கன்ஃபர்மேஷனாக 2 பேர் வாயிலிருந்தும் சொல்லல. ஒரே ஒரு தாடி செல்வராகவன் சொன்னார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அவர் அந்த படத்தில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 1000ல் ஒருவன் 2வும் இந்த லிஸ்ட்டில் இருக்கும், செல்வராகவனும் இந்த லிஸ்ட்டில் இருப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு பயங்கர கல்ட் கிளாசிக்கான ஒரு படத்தோடைய பார்ட் 2 அப்படிங்கிறனால பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்குது தனுஷ் அவர்கள் மேலே. அவரோட அடுத்தடுத்த லைனப்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. இன்றைக்கி பர்த்டே அப்படிங்கிறனால இன்னும் நிறைய அப்டேட்ஸ் கூட வரலாம். இந்த நான் சொன்னேன் இல்லையா அந்த லைனப்ஸ், இதில் ஏதாவது ஒரு லைனப்போட ஏதாவது போஸ்டரோ இல்லை வந்து ரிலீஸ் டேட்டோ அந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணப்படலாம். இல்லை சின்ன கிளிம்ஸ் மாதிரி கூட நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தனுஷ் அவர்களுக்கு எங்கள் சேனலோடைய விசேஷம் வந்து இந்த வீடியோ மூலமாக நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். உங்களை எத்தனை பேர் தனுஷ் ஃபேன்ஸ் இருக்கீங்க இந்த லைனப்ஸில், நீங்கள் எதுக்கு பயங்கர அவளோட காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சேனிங்கா.